அத்தனை பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நல்லுடல், நல்லெண்ணம், நற்செயல் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு வெளியிடப்படும் ஒரு அற்புதமான மேகசின் தான் புதிய வாழ்வியல். இது என்ன புக்கு, எப்படிப்பட்ட புக்கு, இந்த புக்கு பத்தி சொல்லுங்க அப்படின்னா, இது லைஃப் ஸ்டைல், தமிழ்ல வரக்கூடிய முதல் லைஃப் ஸ்டைல் மேகசின் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்ல வரக்கூடிய முதல் லைஃப் ஸ்டைல் மேகசினா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பரபரப்பா இருந்தது. இது வரைக்கும் நான் லைஃப் ஸ்டைல் மேகசின் அப்படின்னா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஹீரோயின் என்ன கார் யூஸ் பண்றாங்க, என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஃபேஷன் அப்டேட் தான் லைஃப் ஸ்டைல் மேகசினா இருக்கும். இந்த புக்கை வாங்கி படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது லைஃப் ஸ்டைலுடைய மீனிங் என்ன. லைஃப் ஸ்டைல் என்பது வாழ்க்கை முறை. வாழ்க்கைக்கு தேவையான நல்ல உடல், நல்ல எண்ணம், நற்செயல் இவைகளை மையமாக கொண்டு வெளியிடப்படக்கூடிய அற்புதமான ஒரு மேகசின் தான் புதிய வாழ்வியல். இந்த இதழ் வெளியீட்டு விழாவிற்கு வருகிறதுள்ள அத்தனை பேருக்கும், மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிடுறேன். முதல்ல இந்த மேடைக்கு நான் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னுடைய பெண்கள் அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதான் நிஜம். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாக ஒரு பெண் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே குழும நிறுவனங்களுடைய முதன்மை மேலாளர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் மேடைக்கு வர போறாங்க. ஜேகே குழும நிறுவனங்கள் மற்றும் புதிய வாழ்வியல் இதழின் இணை நிர்வாக இயக்குனர் திருமதி காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். புதிய வாழ்வியல் பத்திரிகையின் இந்த இனிய வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு தலைமை விருந்தினர் மேதகு ஆளுநர் முனைவர் உயர்திரு கே. ரோசையா அவர்களே, இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் உயர்திரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களே, சுந்தரம் டிஎன்பி பரிபாஸ் நிறுவனத்தின் நிர்வாக மேலாண்மை இயக்குனர் உயர்திரு ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா அவர்களே, அத்துடன் விழாவிற்கு வந்திருக்கும் சகோதர சகோதரிகளையும், பத்திரிகை துறை அன்பர்களையும், ஊடகத்துறை நண்பர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் எங்களது ஜேகே குழும சார்பில் வருக வருகவென இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றோம். புதிய வாழ்வியல் பத்திரிகை புதுமுக முழக்கத்துடன் உங்கள் கைகளில் தவழப்போகின்றது. இயற்கை எழில் நிறைந்த இந்த உலகத்தில் தம் இதயங்களுக்கு சாமரம் வீசும் வேலையை இப்பத்திரிகையின் பக்கங்களில் உள்ள கட்டுரைகள், கருத்துக்கள் செய்ய போகின்றன. முழு உடற்கட்டு, மனக்கட்டு, சமூக கட்டுக்கோப்பு ஆகிய மூன்றுமே சுகாதார கழகம் மிக அழகாக வரையறுத்து கூறியிருக்கிறது. ஏன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த இயற்கை மொழிதான். இவற்றை வலியுறுத்தும் அற்புதமான தகவல்கள் அடங்கிய கட்டுரைகளை புதிய வாழ்வியல் கொடுக்கும் என்று உறுதியளிக்கின்றேன். உலக சுகாதார கழகத்தின் நோக்கங்கள், திருவள்ளுவரின் வாழ்வியல் எடுத்துக்காட்டும் அடிப்படை அம்சங்கள் அனைத்தும் புதிய வாழ்வியல் பத்திரிகையின் தாரக மந்திரமாக இருக்கும் என்பதை இங்கே சொன்னால் அது மிக பொருத்தமாகவே இருக்கும். இந்த அடிப்படையில் தான் நல்லுடல், நல்லெண்ணம், நற்செயல் என்ற 3 முத்தான நோக்கங்கள் இப்பத்திரிகையின் முன்பக்கத்தை மட்டுமல்ல உள்பக்கங்களையும் அலங்கரிக்கிறது. நம் உடல் கடவுளின் அருளால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருங்கொடை. இந்த அரிய உடலை பேணி பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. அதற்கு நாம் இயற்கையோடு இணைந்து பயணிக்க வேண்டும். செம்மையான வாழ்க்கை முறை செழிப்பான ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு வழிவிடும். அப்படிப்பட்ட அளவு கடந்த விருப்பத்தினை வெளிப்படுத்தும் விதம்தான் புதிய வாழ்வியல் பத்திரிகை. அதன் வெற்றிக்கு இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களின் வாழ்த்தையும், எதிரே அமர்ந்திருக்கும் வாசகர்களின் வாழ்த்தையும் எதிர்நோக்கி என் வரவேற்புரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.
தேங்க்யூ ஸோ மச் மேம். லைட்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தியேட்டரில் போய் படம் பார்க்குற எல்லாரும் ரொம்ப புரியுது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா வந்து எந்த விஷயத்தையும் ஒரு டாக்குமெண்ட்ரியா விஷுவலா கொடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப எளிமையா நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ ஜேகே குழுமம் என்றால் என்ன, இது எப்படிப்பட்ட ஒரு மகத்தான குழுமம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜேகே குழும நிறுவனங்கள் மற்றும் புதிய வாழ்வியல் பற்றிய ஆவணப்படம் இதோ உங்கள் பார்வைக்கு. நீட்டி வரவேற்கிறோம். ஜேகே குழும நிறுவனங்கள் என்றால் என்ன, எப்படிப்பட்ட மகத்தான சமூக பணியை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஆவணப்படம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை பேர் சார்பாகவும் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு தீர்க்காயுசா இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இதுல சொன்ன மாதிரி, ஏன்னா அவருடைய புத்தகம் மட்டும் இல்ல, இந்த ஆவணப்படம் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லுடல், நல்லெண்ணம், நற்செயல் முதல்ல அவர்கிட்ட இருக்கு. அதைத்தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார். நான் வரலாற்றுல வந்து சில பேரை பத்தி படிச்சிருக்கிறேன். காந்தி அவர்கள்லாம் வந்து, மகாத்மா காந்தி அவர்கள் எதை சொன்னாரோ அதை செய்தார். அவர் பொய் சொல்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க, படிச்சிருக்கிறேன். உயர்திரு ஜெயகிருஷ்ணன் அவர்களோடு பழகிய அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், சொன்னதை செய்யக்கூடிய நேர்மையான மனிதர் அப்படின்னு. சார், உங்களுடைய முகஸ்துதிக்காக சொல்லல, இன்றைக்குள்ள பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த மேடையில நான் ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். என்னுடைய ரோல் மாடல் இனிமே நீங்க தான் அப்படிங்கறத நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். சார், நான் உங்ககிட்ட ரொம்ப நேர்மையா ஒரு கேள்வி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு வரக்கூடிய எல்லா பத்திரிகைகளுடைய நோக்கமும் என்டர்டைன்மெண்ட். நான் மட்டும் இல்ல, எல்லா மக்களும் போய் அதை வாங்குறதுக்கு உண்டான ரீசன் என்னன்னா அதுல என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அன்சிகா மோட்வானி புதுசா என்ன கார் வாங்கியிருக்காங்கிறது அதுலதான் இருக்கு. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில நல்லுடல், நல்லெண்ணம், நற்செயல் அப்படிங்கறத மையமா வச்சு புதிய வாழ்வியல் அப்படிங்கிற இந்த புத்தகம் கொடுப்பதற்குண்டான நோக்கம் என்ன அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்வீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்காக தலைமை உரையாற்ற ஜேகே குழும நிறுவனங்கள் மற்றும் புதிய வாழ்வியல் நிறுவனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் உயர் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள். இந்த இனிய மாலை வேளையில் புதிய வாழ்வியல் பத்திரிகை துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மேதகு தமிழ்நாடு ஆளுநர் முனைவர் திரு கோசையா அவர்களே, தமிழ்நாடு அரசு முதன்மை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் பிசிசி தேர்வுக்குழு முன்னாள் தலைவருமான திரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களே, சுந்தரம் பிஎன்பி பரிபாஸ் நிறுவன மேலாண்மை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்களே மற்றும் அன்பர்களே, உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இப்போது திரையிடப்பட்ட குடும்பத்தை பார்த்திருப்பீர்கள். பல பக்கங்கள் சொல்லாத விஷயங்களையும் ஒரு புகைப்படம் உணர்த்திவிடும். ஆகவே இந்த புதிய வாழ்வியல் பத்திரிகையின் நோக்கத்தை இந்த குறும்படத்தின் வாயிலாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்பதால் நான் அதிகம் பேச விரும்ப வேண்டியதில்லை. உங்களிடம் பேசும் மகிழ்ச்சிக்காக சில விஷயங்களை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். மாறிவரும் வாழ்க்கை முறை காரணமாக உடல் நலம் குறித்து விழிப்புணர்வு இன்றைக்கு அருகி வருகிறது. இது எதனால் நிகழ்ந்தது, இதை எப்படி நிவர்த்தி செய்வது என்பனவற்றை இந்த பத்திரிகையின் வாயிலாக இனி வரும் காலங்களில் விவரிக்கப் போகிறோம். ஒரு இருசக்கர வாகனம் வாங்குவதனால் கூட 6 மாதம் இலவச சர்வீஸ் இருக்கிறதா, 1 வருடம் சர்வீஸ் இருக்கிறதா என்று பார்த்து வாங்குகிறோம். ஆனால் நம் உடலுக்கு சர்வீஸ் செய்ய வேண்டியிருப்பதை எப்போதாவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? இதைத்தான் நம் முன்னோர்கள் வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருடம் 1 முறை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது போன்ற பல செய்திகளை இந்த பத்திரிகை விளக்கவிருக்கிறது. உடல், மனம், செயல் இம்மூன்றையும் ஒன்றுடன் ஒன்றி பிணைந்திருப்பவை. உடல் நோயுற்றால் மனம் விரக்தி அடையும், மனம் விரக்தி அடைந்தால் செயல்களில் செம்மை மறையும்.
உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் மனிதன் 120 வயதுகள் வாழ முடியும். சமூகம் கெட்டுவிட்டது, நாடு கெட்டுவிட்டது, உலகம் கெட்டுவிட்டது என்கிற விரக்தி சொற்களை அடிக்கடி கேள்வி கொடுக்கிறோம். மாற்றங்களை வெளியில் தேடி சலித்ததால் வந்த விரக்தி இது. மாற்றங்களை நம் ஒவ்வொருவரிலிருந்து தொடங்குவோம். தனி மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால் சமூகம் ஆரோக்கியம் அடையும். சமூகம் ஆரோக்கியம் அடைந்தால் நாடு ஆரோக்கியம் அடையும். நாடுகள் ஆரோக்கியம் அடைந்தால் உலகம் ஆரோக்கியமாக இருக்கும். இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் புதிய உலகின் வாசலாக புதிய வாழ்வியல் விளங்கும் என்கிற நம்பிக்கையுடன் இவ்விழாவை சிறப்பிக்கும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சிறந்த உழைப்பாளி, நல்ல மனிதர், சிறப்புரையாற்ற சுந்தரம் பிஎன்பி பரிபாஸ் நிறுவனத்தினுடைய மேலாளர் இயக்குனர் திரு ஸ்ரீனிவாசா ஆச்சாரியா அவர்களை அழைக்கின்றோம். His Excellency, respected Sri Rosaya Garu, Governor of Tamil Nadu, my good friend and ace cricketer Sri Krishnamachari Srikant, Srimati Kamakshi, Sri Jai Krishna, and ladies and gentlemen. We have been importing everything from the Western world. எல்லாம் இங்கேருந்து அங்கே போய் எங்கேருந்து திரும்பி வருது. அதனால தமிழ்ல இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் மேகசின் ஃபர்ஸ்ட் டைம் அவர் எடுக்கிறதுனாக்க இட்ஸ் a matter of great privilege and also a matter of pride for all of us who know JK. And he has rightly said, good health, good thought, good deeds. Sound mind in a sound body சொல்லுவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்த் இருக்கணும். ஹெல்த் இருந்தால் தான் நல்ல எண்ணம் வரும். அதுக்கப்புறம் தான் நல்ல காரியம் செய்ய முடியும். So I have no doubt that the initiative which Jai Krishna has taken, it is not a service to himself, it is a service to the society, it is service to the people here, and I am sure that the reading public would greatly benefit from the contents of the magazine. I wish this enterprise all the best. Thank you. அடுத்தபடியாக அந்த மேடையில் ஒரு இளைஞர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வேகமான இளைஞர். பொதுவாக சச்சினை பார்த்தா எல்லா பவுலரும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீகாந்த் சாரை பார்த்தா பவுலர் மட்டும் இல்லை, ஸ்டேடியம்ல இருக்கிற எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா பந்தபுரம் அவர் வெளியில தான் அடிச்சிருக்காரு மேக்சிமம். அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற இந்திய அணியின் முன்னாள் கேப்டன், பிசிசிஐ தேர்வுக்குழு முன்னாள் தலைவர் திரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். His Excellency, the Governor of Tamil Nadu, Mr. Rosaya, Mr. Acharya, and my good friend JK, and dear friends, I love to talk in what do you call Tanglish. Tamiliyum பேசணும், இங்கிலீஷ்லயும் பேசணும், அப்பதான் எல்லாருக்கும் புரியும். First and foremost, I think I'm very happy JK has launched a superb magazine. ஏன்னா தமிழ் லைஃப் ஸ்டைல்ன்றது அவர் சொல்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு மாதிரி அதான் நம்மளாம் கிடையாது. உண்மையை சொன்னா அவர் கரெக்டா சொன்னாங்கல்ல ஜேகே சொன்னான்னே சொல்லிக்கிறேன். ஏன்னா சொன்னா ரொம்ப மரியாதையா போயிடும். சொன்னான்னு சொன்னா நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடும் ஜேகேவோட. ஜேகே அவ்வளவு சிம்பிள் ஃபெலோ, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஜேகே தெரிஞ்சா ரொம்ப சிம்பிள்டன். ஜேகே பார்த்தா என்னடா இவ்வளவு கம்பெனிலாம் வச்சிருக்காங்கன்னு நினைச்சுன்னு ஆச்சு போயிடலாம். We all think for a simple person like JK, he has got so much of that, whatever he has done. But dear His Excellency Sir, what they said, it made sense. In fact, I always keep ragging my children. These guys don't know how to play tops, sir. They don't know how to do kathadis. காத்தாடி விட தெரியாது, பம்பரம் விட தெரியாது அந்த காலத்து பசங்களுக்கு. கம்ப்யூட்டர்ல ஃபுட்பால் ஆடுவாங்க, ரோட்ல போய் ஃபுட்பால் ஆட மாட்டாங்க முட்டா பசங்க. ஓடி ஆடி கிரிக்கெட் ஆடுனா கம்ப்யூட்டர்ல கேம் ஆடுவாங்க. அதனாலதான் ப்ராப்ளம். என் பையனுக்கு பம்பரம் விடுறானா பம்பரை கையில கூட கட்டி தரல. கம்ப்யூட்டர்ல டிவிஷன் சண்டை போட்டுக்கிறாங்க. அது நேரா சண்டை போட்டுவாங்க. நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும்ல. வெயில்ல போய் ஆடுங்க. I said go play in the sun. Very very simple thing. Sun is the only visible God. Source of all energy is sun. Surya pratyaksha devata. அதான் எல்லா எனர்ஜியே.
நம்மள என்ன பண்றோம், ஐயோ கிரீம் போட்டுக்கிறோம், வெள்ளை கருப்பாயிடுவோம், கருப்பு வெள்ளையாயிடுவோம் அப்படின்னு வெளில போயிட்டு இருக்கிறோம். கவலைப்படக்கூடாது. சூரியன்ல போனா போன்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா ஆகும். அதை கேட்டா D5 அப்படின்றாங்க, ஏதோ தெரியல, ஏதோ சொல்றாங்க டாக்டர்லாம் கேட்டா. So JK, what you have done is perfect JK. இந்த மாடர்ன் டே பசங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மேகசினா என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் தேவை, ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்திருக்கீங்க. அது ரொம்ப தமிழ் நல்லா படிப்பேன். நல்லெண்ணெய் நல் செயல் சார், கொஞ்சம் நோக்கு சார், அதெல்லாம் பெர்ஃபெக்ட். how to take care of your health, what to do, how to think, what to do, what not to do. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்னன்னா, good intentions, good things will only happen. மனசார நல்லது நினைச்சீங்கன்னா, மனப்பூர்வமா ஆசைப்பட்டீங்கன்னா, மனசாட்சி விரோதம் இல்லாம பண்ணீங்கன்னா லைஃப்ல எதையும் சாதிக்க முடியும். அதை சொல்லிட்டு JK, அதுதான் ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட் JK வைஃப் எங்க? ஆல் தி பெஸ்ட் பா. அவன் பையன் கிரிக்கெட் எப்படி ஆடுறான்? நல்லா ஆடுறானா? டேய் கிரிக்கெட் ஆடுறியாடா? நெக்ஸ்ட்க்கு போறியா? வெரி குட். எப்படி ஆடிட்டு இருக்க? கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் நல்லா ஆடிட்டு இருக்கியா? வெரி குட். நல்ல கிரிக்கெட்டர் ஆகணும். அதான் ஓடி ஜாலியா ஆடு. 4 வாட்டி கீழே விழுந்துக்கோ, 2 வாட்டி கையில் அடிபட்டுக்கோ, கவலையே படாத. இந்த மினரல் வாட்டர்லாம் குப்பையில போடு, எந்த தண்ணி குடிச்சாலும் குடி. See sir, my son today, the youngsters, with due respect, my own sons, I can take my own family. They can't be without drinking mineral water. They can't be without AC. They say no, food is not good. No, is the water good? So we've all grown up drinking any kind of water anywhere. Nothing affects me. Touch wood. For them, they go eat food outside, food poisoning. I'm sure you never heard of food poisoning in your days, sir. Correct, sir? So, dear friends, be natural. Go natural. Do everything natural. எல்லாம் அதுதான் நல்லுடல், நல்லென்மை, நல் செயல். எல்லாம் நேச்சுரலா பண்ணுங்க. அதனால JK நேச்சுரல் பிசினஸ்லயும் இருக்காரு, அந்த ஆர்கானிக் ஃபார்ம்லயும். Fantastic JK. God be with you. I am sure everything will be a great success. Thank you very much. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ மேடைக்கு இன்னும் வரப்போற பொண்ணை பத்தி சொல்லலாம். உழைப்போருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். விழாவின் தலைமை விருந்தினர் மேதகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பற்றிய அறிமுக உரையை வழங்குவதற்காக புதிய வாழ்வியல் பத்திரிகையின் பதிப்பாளர் செல்வி திலகவதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Good evening, everybody. We take immense pleasure in introducing His Excellency Dr. K. Rosaiah, the Governor of Tamil Nadu. Shri Rosaiah was born on 4th July 1933 in a middle-class agricultural family in Vemuru in Guntur district in Andhra Pradesh. His father, late Subaya, was an agriculturist. K. Rosaiah studied BCom in Hindu College, Guntur. During his student days, he was active in politics and was elected as General Secretary, Guntur Hindu College Students Union in 1952. He was a staunch follower of veteran freedom fighter N.G. Ranga. He was elected as a member of Andhra Pradesh Legislative Council in 1968 and in 1974. In 1977, he acted as chairman of Andhra Pradesh Industrial Infrastructure Developmental Corporation Limited and held the post till 1979. From 1978 to May 1979, he was a leader of opposition in the Andhra Pradesh Legislative Council. When Dr. M. Channa Reddy became the Chief Minister of Andhra Pradesh, he made K. Rosaiah as a minister and allotted the portfolio of roads and buildings. Rosaiah held the post from 1979 to 1980. He was the Minister of Housing and Transport in the cabinet of Sri T. Anjaya in 1980 to 81. From September 1982 to January 1983, he was the Minister of Home in the cabinet of Sri K. Vijayabhaskara Reddy. He acted as the leader of opposition in Andhra Pradesh Legislative Council from 1983 to till the abolition of Legislative Council in 1985. When Dr. M. Channa Reddy became the Chief Minister second time in December 1989, he again inducted Sri K. Rosaiah in his cabinet and allotted the portfolio of finance, power, transport, higher education, handloom,
Textile and Legislative Affairs. After serving as Minister till December in 1990, K. Rosaya held the portfolio as Minister for Medical and Health in Sri N. Janardhana Reddy's ministry in 1991 to 92. In 1992 to 94, Sri K. Vijayabhaskar Reddy, then the Chief Minister of Andhra Pradesh, inducted Sri K. Rosaya in his cabinet and allotted the portfolio of Finance, Power and Medical and Health. From 1995 to 97, Sri K. Rosaya served as President of Andhra Pradesh Congress Committee. In the year 1998, he was elected to the Lok Sabha from Nazaraupet constituency and served in various parliamentary committees. From 2004 to 2009, he was the Minister for Finance, Planning, Legislative Affairs, Health and Medical and Family Welfare in the cabinet of Dr. Y.S. Rajashekara Reddy. He was elected as member of Legislative Councils from Assembly constituency in 2009 and he was again inducted in the Dr. Y.S. Rajashekara Reddy's ministry as Minister of Finance and Planning and Legislative Affairs from May 2009 to 3rd September 2009. After the then Chief Minister Y.S. Rajashekara Reddy's sudden death, Dr. K. Rosaya became the Chief Minister of Andhra Pradesh on 3rd September 2009 and continued till 24th November 2010. He had the privilege of presenting the state budget for 16 times, which is a record, and 7 years consequently. He had more than half-century experience in public life. He worked with many Prime Ministers of India, including Pandit Jawaharlal Nehru. Considering his sincerity, humbleness, straightforwardness, dedication for the welfare of the people of Andhra Pradesh, the Andhra University, Visakhapatnam conferred honorary doctorate to K. Rosaya in October 2007. After serving the people of Andhra Pradesh for over 5 decades in various capacities as Minister and Chief Minister, Dr. K. Rosaya retired from active politics and assumed office as the 23rd Governor of Tamil Nadu on 31st August 2011. He is a voracious reader and has the habit of reading more than 10 newspapers every day. He married Srimati Sivalakshmi and the couple had 2 sons and 1 daughter. We are very much happy that we have His Excellency on this stage to launch a magazine, Pudhiya Vaalviyal, the first lifestyle magazine in Tamil. Thank you. Thiru J. Krishnan, Founder and Managing Director, JK Group of Companies, and Pudhiya Vaalviyal. Thiru Srinivas Acharya, Managing Director, Sundaram PNB Paribas. Thiru Krishnamacharya Srikanth, former captain, Indian cricket team, and Chairman Selection Committee, BCCI. Staff and members of JK Group of Companies, editor, publisher, and staff of Pudhiya Vaalviyal, distinguished invitees, friends from media, ladies and gentlemen. At the outset, I congratulate Thiru J. Krishnan, Founder and Managing Director, JK Group of Companies, for bringing out the Tamil fortnightly Pudhiya Vaalviyal, a new lifestyle magazine with a greater focus on the areas of health, natural foods, family welfare, our customs, and our pluralistic and rich culture. Health is one of the primary pursuits of man. Leading a healthy life means living a life free from diseases. But today, we are managing to live with diseases. The life expectancy of an individual is now about 67 years. The advancement in technology have on one side brought comfort to life, but on the other side, we have lost our health. Lack of exercise, high caloric food, environment pollution, sedentary jobs, junk foods, and undue stress have led to many lifestyle diseases. We are hooked to a roller coaster like lifestyle. It is projected that we will have the largest number of persons with cardiovascular diseases in the world, and India would be the cancer and diabetic capital of the world by 2030. Western lifestyle and food habits have influenced a lot. We should not lose our rich tradition, culture and heritage.
It is time to revive our traditional and healthy food habits, our good old lifestyle habits. This rich legacy should be passed on to the generations to come. The wealth of a nation lies in the health of its citizens. We should lay a strong foundation for the younger generation to lead a healthy life. The media, as the fourth estate, have an onerous responsibility of building the health of the citizens of our nation and sensitizing them on the importance of healthcare and hygiene. I congratulate the JK Group for coming forward to publish the Puthiya Vaziriyal lifestyle magazine in Tamil. It's a welcome one. I am sure that this new magazine would enlighten the people, especially the youth, on the ways to lead a healthy life. I am confident that it will make a difference in comparison to other regular magazines. Mahatma Gandhi, the father of our nation, said, "Happiness is when what you think, what you say, and what you do are in harmony." Yoga, meditation, the simple herbal and medicinal foods which are in vogue should be brought back to our routine. Keeping one's body and mind healthy, coupled with the positive thinking, will make one's life healthy and happy. Practice of meditation and yoga should be a daily routine. Just as we sit and dine together, we have to make it a habit to do meditation and yoga regularly. This will bring health and harmony in life. I congratulate Thiru J. Jayakrishnan, founder and managing director JK Group and JK Foundation for its social responsibility for establishing the Kaikarpa Organic Farm Housing Regeneration Center for old age home adoption and for joining hands with the government in supporting and providing educational assistance to the poor and deserving students in the schools in Viluppuram Educational District. It is said that a man is the sum of his actions, of what has he done, of what he can do. True to this diction, Thiru J. Krishna's service to society deserves appreciation. JK's group's mission to raise public awareness on promotion of quality education to the poor and needy students, to cater to the educational, medical, social and healthcare needs deserves appreciation. It is heartening to note that the JK Group has come forward to identify and support the economically backward students in Tiruvannamalai, Vellore and Kadalur districts to pursue their education. The essence of life and the path to a healthy life lies in the couplets of Tirukkural. It is applicable to all at all times. It is nice that the JK Foundation has been organizing Tirukkural competition among students in Tamil Nadu and Puducherry. We are a nation with rich culture and tradition. The values and richness of our culture and tradition should be passed on to the generations. Each one of us should be an ambassador of culture. I convey my warm felicitations to Thiru J. Jayakrishnan, founder and managing director, JK Group, the editor, publisher, the staff of Puthiya Vaziriyal Tamil Lifestyle Fortnightly. I conclude with the words, an oscillating mind reduces the quality of life. A superstitious mind reduces the value of life. A tempted mind reduces the value of a healthy life. I am sure Puthiya Vaziriyal Tamil Lifestyle magazine will rekindle the power of the inner spirit in its readers and show them the path towards a healthy and harmonious life. My greetings to you all.